ஹாய் கைஸ், நான் கௌதம். என்னடா சும்மா 3 மாதம் ஒரு வாட்டி வரான், ஒரு வீடியோ போடுறான், அப்புறம் போயிடுறான் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு புரியுது. பட் என்ன பண்ணுறது, ஒரு சில சுச்சுவேஷன்ஸ் அப்படி இருக்குது. நிறைய வீடியோ போட வேண்டிய பிளானில் இருந்தேன், ஆனால் போட முடியாமல் போச்சு. எனிவேஸ், இனிமேலாச்சும் நான் வீடியோஸ் போட ட்ரை பண்ணுவேன், நம்புகிறேன். நம்புங்க. சேனலுக்கு புதுசுனா என் பேர் கௌதம். டெக் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் போடுவேன். அப்புறம் அதை பார்த்துட்டு நண்பர்கள் கமெண்ட்ஸில் கேள்விகள் கேட்பாங்க. அவங்க கூட ஜாலியாக பேசிகிட்டு இருப்பேன். உங்களுக்கு டெக் ரிலேட்டடாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேபி உங்களுக்கு பிடிக்க வாய்ப்பு இருக்குது. iPhone 13 நிறைய ரூமர்ஸாக பார்த்தாச்சு. என்ன வரப்போகுது, எப்படி வரப்போகுதுன்னு நிறைய ஹைப் இருந்துச்சு. சொல்லப்போனால் இந்த 2021ஓட மெயின் ஈவெண்ட்டாக இருந்துச்சு. ஆனால் எப்போவுமே பண்ணுற மாதிரி ஆப்பிள் iPhone 12 சீரீஸை ஜெராக்ஸ் எடுத்து iPhone 13 சொல்லிட்டாங்க. ஆல்ரெடி டிசைன்லாம் பார்த்துருப்பீங்க. அதை பற்றி ஒன்றா டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். iPhone 13 பார்க்குறதுக்கு முன்னாடி ஆப்பிள் 3 ப்ராடக்ட் லான்ச் பண்ணாங்க. ஐபேட் மினி, அப்புறம் ஆப்பிள் வாட்ச் சீரிஸ் 7. ஐபேட் 9th ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்த ஐபேட் மாதிரி 10.2 இன்ச்சஸ் ஸ்க்ரீன், டச் ஐடிலாம் இருக்குது. ஆனால் இது 2 வருஷத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ண A13 பயோனிக் சிப் யூஸ் பண்ணுறாங்க. இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் A13 ஒரு நல்ல டீல் தான். ஆப்பிள் பென்சில், ஸ்மார்ட் கீபோர்ட், ட்ரூ டோன் டிஸ்பிளே சப்போர்ட்டும் இருக்குது. இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் 30,000 ஆகுது. அடுத்து ஐபேட் மினி லான்ச் பண்ணாங்க. இதில் 8.3 இன்ச்க்கான டிஸ்பிளே இருக்குது. ரொம்பவே காம்பேக்டான ஒரு டிசைன், கைக்கு அடக்கமாக இருக்குது. இது கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு ஐபேட் ப்ரோவோட ஜூனியர் வெர்ஷன் மாதிரி இருக்குது டிசைன் வைஸ் பார்க்க போனால். அதனால் இதோட டச் ஐடி மேலே பவர் பட்டனில் கொடுத்துருக்காங்க. இதில் ஆப்பிளோட லேட்டஸ்ட் சிப் A15 பயோனிக் யூஸ் பண்ணுறாங்க. இதுலேயும் ஆப்பிள் பென்சில், ஸ்மார்ட் கீபோர்ட் சப்போர்ட்டும் இருக்குது. இதோட விலை பார்த்தீங்கன்னா 47,000 ஸ்டார்ட் ஆகுது. அடுத்து ஆப்பிள் வாட்ச் சீரிஸ் 7. சீரிஸ் 7ல் மேஜர் டிஃப்ரென்ஸ் அந்த டிஸ்பிளே தான். 40% பார்டரில் ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. ஸ்க்ரீன் சைடில் கர்வ் ஆகுது, பார்க்குறதுக்கே அட்ராக்டிவாக இருக்குது. சீரிஸ் 6 மாதிரியே இசிஜி, பிளட் ஆக்சிஜன்லாம் இருக்குது. சீரிஸ் 7 தான் மோஸ்ட் டியூரபிள் ஆப்பிள் வாட்ச் எவர்னு ஆப்பிள் கிளைம் பண்ணுறாங்க. 70% இன்டோர் பிரைட்னஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதில் IP6க்கான டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் அப் டு 50 மீட்டர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ சீரிஸ் 7ஓட ப்ரைஸ் $399 ஸ்டார்ட் ஆகுது. இப்போ அடுத்து மெயினான விஷயத்தை பற்றி பேசுவோம். iPhone 13 இந்த தடவையும் 4 iPhone லான்ச் பண்ணாங்க. iPhone 13 மினி, iPhone 13, iPhone 13 Pro, அப்புறம் iPhone 13 Pro Max. iPhone 13 அண்ட் iPhone 12க்கு மேஜர் டிஃப்ரென்ஸ் பேக் கேமரா தான். iPhone 12ல் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும், ஆனால் iPhone 13ல் டயகனலாக இருக்கும். மற்றபடி ஃப்ரண்ட் நாட்ச் பார்த்தீங்கன்னா 20% சின்னதாகிட்டாங்க. ஆண்ட்ராய்டில் பார்த்தீங்கன்னா அண்டர் டிஸ்பிளே கேமராவே கொண்டு வந்துட்டாங்க. இவங்க என்னன்னா இப்போ தான் நாச்சு சின்னதாகிறாங்க. சரி, iPhone 12 கம்பேர் பண்ணால் iPhone 13ல் டிஃப்ரென்ஸ் டிசைனில் கொஞ்சமாச்சும் இருக்குது. ஆனால் iPhone 13 ப்ரோக்கும் iPhone 12 ப்ரோக்கும் அது கூட இல்லை. இப்போ பார்த்ததுலாம் டிசைன் வைஸ் மட்டும்தான். உண்மையான அப்கிரேட் இன்டர்னலாக இருக்குது. அது கூட ரொம்ப பெரிய அப்கிரேட்லாம் இல்லை. நீங்களே பாருங்கள். ஆப்பிளோட A15 பயோனிக் சிப், இது பெரிய அப்கிரேட்னு சொல்ல முடியாது. நம்ம எதிர்பார்த்தது தான். அடுத்த ஜென்ரேஷன் ஃபோன் வரும்போது இந்த அப்கிரேட் கண்டிப்பாக பண்ணுவாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா iPhone 13ல் iPhone 12 விட 1.5 மணி நேரம் அதிகமாக சார்ஜ் நிற்கும் கிளைம் பண்ணிருக்காங்க. அடுத்த அப்கிரேட் கேமரா, நம்ம இது வரைக்கும் பார்த்த அதே 12 மெகா பிக்சல் தான். ஆனால் சென்சர் சைஸ் அதிகம். 1.4 மைக்ரான்ஸில் இருந்து 1.7 மைக்ரான்ஸ்க்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. iPhone 13ல் கேமரா மாடியூலை டயகனலாக வச்சதுக்கு இதுவும் ஒரு காரணம்னு சொல்கிறாங்க. அடுத்து வீடியோன்னு பார்த்தீங்கன்னா சினிமேட்டிக் மோட் கொடுத்துருக்காங்க. ஆட்டோ ஃபோக்கஸ் ட்ராக்கிங் மோட், ஏஐ யூஸ் பண்ணி எந்த சப்ஜெக்டில் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணணுமோ அதில் ஃபோக்கஸ் பண்ணணும். இதுவும் மறுபடியும் ஆண்ட்ராய்டில் இருக்குது. இப்போ தான் ஐஃபோனுக்கே வருது. இந்த iPhone 13 சீரீஸில் போன iPhone 12 Pro Maxல பார்த்த சென்சார் ஷிஃப்ட், அதாவது ஆப்பிளோட OS சப்போர்ட் இருக்குது. நம்மளுக்கு தெரியும் iPhone 12 மினியோட பேட்டரி லைஃப் எப்படி இருந்துச்சுன்னு. iPhone 13 மினி 1.5 மணி நேரம் அதிகமாக சார்ஜ் நிற்கும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ப்ரைஸ்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா iPhone 13 மினியோட ப்ரைஸ் 69,900 ஆகுது. iPhone 13ஓட ப்ரைஸ் 79,900 ஆகுது. இந்த சீரீஸில் ஸ்டார்டிங்கே 128 GB தான், 64 GB இல்லை. அடுத்து iPhone 13 Pro அண்ட் iPhone 13 Pro Max. இதில் 13ல் பார்த்தா எல்லாமே இருக்குது. கூடவே 120 Hz சப்போர்ட் இருக்குது. வேரியபிள் ரெஃப்ரெஷ் ரேட், அதாவது நீங்கள் பார்க்குற கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ரெஃப்ரெஷ் ரேட் சேஞ்ச் ஆகும். கேமராவில் பார்த்தீங்கன்னா டெலிஃபோட்டோவில் 3x ஆப்டிக்கல் ஜூம் இருக்குது, 2.5xக்கு பதிலாக. அல்ட்ரா வைட்டில் 1.8 அப்பர்ச்சர் சைஸ் இருக்குது. பிரைமரியில் பெரிய சென்சார் இருக்குது, 1.9 மைக்ரான்ஸில். இதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா இப்போது நீங்கள் iPhone 12ல் ஏதாவது ஒரு ஃபோன் வச்சுருந்தீங்கன்னா iPhone 13க்கு சேஞ்ச் பண்ணுறதுக்கு நான் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஒருவேளை இல்லை நான் ஐஃபோன் வாங்கலாம் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள்.
ஆல்ரெடி நிறைய ஐஃபோன் 14 லீக்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஹோல் பஞ்ச் கேமராலாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒருவேளை இன்னமும் நீங்கள் இல்லை நான் வருஷம் வருஷம் ஃபோன் மாற்றுவேன், அதுவும் ஆப்பிள் தான் வாங்குவேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி இதில் விலையை கெட்டு போங்க. ஐஃபோன் 13 ப்ரோவோட ஸ்டார்டிங் வேரியண்ட் 1,20,20,000 ஆகுது. ஐஃபோன் 13 ப்ரோ மேக்ஸோட ஸ்டார்டிங் வேரியண்ட் 1,30,000 ஆகுது. அதோடு இருக்கிறது இல்லை, ஐஃபோன் 13 ப்ரோ மேக்ஸோட 1 TB டாப் வேரியண்ட் 1,80,000 ஆகுது. இப்போ சொல்லுங்கள், ஐஃபோன் 13 வாங்க போகிறீங்களா, இல்லை கொஞ்சம் வெயிட் பண்ணி ஐஃபோன் 14 வாங்க போகிறீங்களா, இல்லை இருக்கிற மொபைலே பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்களா? கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ அவ்வளோதான் இந்த சின்ன வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் கௌதம், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சியர்ஸ்.